வீக்கெண்ட் செம்மையா வைப் பண்றதுக்கு நாங்க இப்ப போரூர்ல இருக்க ஆஃபன் தான் வந்திருக்கோம். அண்ட் இங்க ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்கு. பை ஒன் கெட் டூ. ஆமாங்க, பை ஒன் அண்ட் கெட் டூ ஆஃபர் இருக்கு. அது மட்டும் இல்ல, 2 பேருக்கு பே பண்ணிட்டு 2 பேர் ஜாலியா விளையாடலாம். வாங்க என்ன ஆஃபர்னு உள்ள போய் சொல்றேன். வாங்க ஜாலியா வீடியோக்குள்ள போலாம். கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியா ஃபன் பண்ணலாம். நாங்க ஓடி ஜாலியா ஃபன் பண்ணோம். இந்த டிராம்போலின் பார்க் ரீசெண்டா போரூர்ல இருக்க முகலிவாக்கத்துல தான் ஓபன் பண்ணிருந்தாங்க. இங்க பை ஒன் அண்ட் கெட் டூ ஆஃபர் அண்ட் கெட் டூ அண்ட் கெட் டூ ஆஃபர் கூட இருந்துச்சு. 30 minutes or 1 hour ஸ்லாட் நம்ம எடுத்துக்கலாம். லீவ் விட்டாங்க, அதான் இங்க வந்து ஜாலியா விளையாண்டோம். சூப்பரா இருந்துச்சு, என்ஜாயா பண்ணிட்டேன். அங்க விளையாண்டோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், எல்லாமே செம்மையா இருந்துச்சு. அந்த டிராம்பிள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி கிட்ஸ்லாம் வீட்டில் இருக்காங்க, லீவ்ல இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம அவங்கள இன்வால்வ் பண்ணும்போது ரொம்பவே ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் இருக்கும். அவங்க ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி செம்மையா க்ரோ ஆகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் சோஃபா பெட்லலாம் ஜம்ப் பண்ணி விளையாடுறதுக்கு இந்த மாதிரி டிராம்போலின்ல விளையாடுறது பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கு. அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் கூட்டிட்டு போங்க. ஃபாஸ்டா போய் தான் ஜம்ப் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எனக்கு இந்த கேம் சூப்பரா இருந்துச்சு. ஆமாங்க, அர்ஜுனுக்கு இந்த கேம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சொல்லிட்டு இருந்தான். அண்ட் இந்த ஸ்பாஞ்ச் பெட்லலாம் உள்ள ஃபுல்லா விழுந்துட்டு மேலே ஏறி வர்றதே ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. இந்த மாதிரி கேம்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும்போது ஃபோக்கஸ் பண்ணணும்ன்ற ஒரு தாட்டுமே இவங்களுக்கு இங்க வந்துடும். தெரியாம ஸ்லிப் ஆனாலுமே சாஃப்டான ஃபோம் பெட்ல தான் விழுவாங்க. இந்த கேம்ஸ்லாம் விளையாடும் போது முடிஞ்ச அளவுக்கு அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா மட்டுமே போதும். இங்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க நம்ம பக்கத்துலேயே இருந்து கரெக்டாக தான் விளையாடுறோமா, சேஃபாக விளையாடுறோமா அப்படின்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். இந்த மாதிரி டிராம்போலின்ல பாஸ்கெட் பால் நல்லா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தனியா பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அண்ட் எங்க வீட்டு குட்டி கிட்ஸோட சேர்ந்து நான் செம்மையா வைப் பண்ணேன். நானும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பெரிய பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டிக்கி கேம் கூட ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அவங்களே ட்ரை பண்ணி அதுல இருந்து ரிலீஸ் ஆக ட்ரை பண்ணாங்க. பசங்க மட்டும் இல்ல, நான் கூட இதுல ஜம்ப் பண்ணி போய் ஸ்டிக் ஆகிட்டேன். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே ஜாலியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 3 பேர் ஒன்னா இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிருக்கோன்றது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. நிறைய ஃபன் எலமெண்ட்ஸும் இங்க இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் நாங்களே நிறைய வாட்டி ட்ரை பண்ணோம். ஸோ சூப்பரா இருந்துச்சு. வெல்க்ரோவும் செம்மையா போய் ஃபிக்ஸ் ஆயிட்டு அதுல ஒரு டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு செம்மையா வைப் பண்ணோம். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிராம்போலின்ல இன்னும் ஒரு நல்ல ஒர்க் அவுட் என்னன்னா, ஜம்ப் பண்ணி உக்காந்து திருப்பி நம்ம எழுந்துக்கணும். ஸோ அதுல நம்மளோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்க்க முடியும். ஸோ அதுவுமே அர்ஜுன் சூப்பரா பண்ணியிருந்தான். நீங்க நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம சேனல்ல ஏகப்பட்ட எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் நீங்க பார்க்கலாம். நிறைய DIYs அண்ட் ரெஸ்டாரண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது, டிஷ்ஷஸ் எல்லாம் நம்ம வீட்ல எக்ஸ்ப்ளோர் பண்றது அண்ட் வீக்கெண்ட் கேட்வேஸ்க்கு நிறைய ஐடியாஸோட நான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி பேசிஸ்ல. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அதுல ஏதாச்சும் ஒன்று ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ரீச் ஆகும். அண்ட் நீங்க இங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கேம் நல்லா ஜாலியா விளையாடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது யாரு இதுல ஸ்கிப் ஆகாம கரெக்டா விளையாடுறாங்க, ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது செம்ம ஜாலியா இருக்கும். நான் எங்க குட்டி கிட்ஸோட செம்ம ஜாலியா ஃபன் பண்ணேன். இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா ஜம்ப் பண்ணிட்டேன். அதான் என்னோட சூப்பர் கேம். இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது நாங்க எல்லாமே ஒழுங்காவே விளையாடல, பட் போக போக செம்மையா விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. சீரியஸா எவ்வளவு ஒர்க் அவுட்னா இந்த கேம் விளையாடி வரும்போது பயங்கர ஸ்வெட்டா இருந்தது. இந்த கேம் சீரியஸா நம்மள பயங்கர ஃபோக்கஸ்டா அட்டென்டிவா இருக்க வைக்கும் அண்ட் நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். சில பேருக்கு ஜிம்முக்கு எல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் ரெகுலர் பேசிஸ்ல விளையாடுங்க. செமையா நல்ல ஒர்க் அவுட்டா இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிராபேக் என்னன்னா, நம்ம 4 பேரா விளையாடும் போது ஒருத்தர் சப்போஸ் இதை டைட் பண்ணிட்டாங்க, இந்த ராடை டைட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வர அவங்களுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸா தான் வரும். ஏன்னா அந்த ஸ்பீட் வந்து நம்ம ஸ்டாப் பண்றோம். ஸோ அதனால அது அடுத்தவங்களுக்கு வரும்போது கொஞ்சம் ஃபோர்ஸா வரும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தேவையில்லாம ஸ்கிப் ஆகி விழுறது அந்த சம்பவம் நடக்காது. நாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் பண்ணோம். ஒரு கட்டத்துக்கு மேல ஆரியா அப்படியே படுத்துட்டான். ஏன்னா அவ்வளோ ஆட்டம் போட்டாங்க. பயங்கர டயர்டா இருந்தாங்க.
பட் த ஹேண்ட் இந்த கேம் விளையாடுறதுக்கு பயங்கரமா ப்ராக்டிஸ் ஆயிட்டாங்க. ட்ராம்போலைன்ல சூப்பரா விளையாடலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இங்க கேஃபே தான் கூட இருந்துச்சு. பசங்களுக்காக வெயிட் பண்ற கேப்ல பேரண்ட்ஸ் ஒரு 4-5 ஸ்நாக்ஸை சாப்பிடலாம். சீரியஸா இங்க நல்லா விளையாடி முடிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பசிக்கும். ஸோ ஒரு குட்டி ஸ்நாக்ஸோட நீங்க வெளியே வீட்டுக்கு போற வரைக்கும் உங்களுக்கு தாங்கும். கண்டிப்பா ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியா விளையாடலாம். செம்ம லேட்டஸ்ட் சாங்கா போட்டு நம்மள போர் அடிக்காம செம்மையா என்டர்டைனிங்கா வச்சுக்கிட்டாங்க. அண்ட் இங்க 30 மினிட்ஸ் அண்ட் 1 hour ஸ்லாட் கூட இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்க உங்க ஸ்லாட் எடுத்துக்கலாம். அண்ட் முக்கியமா இந்த ட்ராம்போலைன்ல ஜம்ப் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ ஒருத்தர் ஒரு ஸ்லாட்ல தான் ஜம்ப் பண்ணணுன்றதுலாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்க ட்ராம்போலைன்ல விளையாடினதே இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பா போய் ஜாலியா வைப் பண்ணுங்க. செம்மையா இருக்கும். உங்களுக்கு அவங்களே என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கே பழகிடும். இவங்க 2 பேருக்கும் நிறைய குட்டி குட்டி ரேஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணி அவங்கள செம்ம என்கேஜா வச்சுக்கிட்டோம். போனதுலேருந்து இந்த பேஸ்கெட் பால் இவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தரவே இல்லை யாருக்குமே. பயங்கரமா விளையாடிட்டு ஜாலி பண்ணிட்டு இருந்தான். விளையாட விளையாட போடுற எல்லா பாலுமே லூப்புல போக ஆரம்பிச்சிருச்சு. அது அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருந்துச்சு. நார்மல் டேஸ்ல இவங்களோட சுட்டித்தனத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஹாலிடேஸ்ல கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆக்டிவிட்டின்னு சொல்லி அவங்கள டிஃப்ரெண்டா என்கேஜ் பண்ண நாங்க ட்ரை பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி நாங்க பண்ண ஒன் ஆஃப் த ட்ரை தான் இது. இது போல உங்க ஏரியாலையுமே ஒரு ட்ராம்போலைன் இருக்கும், இல்ல நீங்க போற பக்கத்துல இருந்தீங்கன்னா மறக்காம இந்த ட்ராம்போலைன் ட்ரை பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த ஹாலிடே கிட்ஸ் எப்படி இன்டராக்டிவா வச்சுக்கலாம்ன்ற குட்டி குட்டி டிப்ஸோட நான் உங்களை அப்கமிங் வீடியோஸ்ல சந்திக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. I had so much fun. Yes, we had so much fun. Have funல வேற லெவல்ல fun பண்ணியாச்சு. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டாடா பை. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. இன்னொரு சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பார்க்கலாம்.